வணக்கம். புனித அக்னீசன். மனுஷனுக்கு சிந்திக்காத நேரமே இல்லை. நம்ம தூங்கணும் அப்படின்னா எந்த சிந்தனையுமே வராது. முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா சிந்தனையும் வரும். அப்படி சிந்திக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற கூட்டத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்படியே பண்ணியுமே எங்க பேராசிரியர், எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஒரு யோசனை தூரம் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அது என்னது ஒரு யோசனை தூரம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு யோசனை தூரம் அப்படின்னா நான் சின்ன பிள்ளைல தெரிஞ்சிட்ட விஷயத்த சொல்றேன். எங்க தாத்தா அடிக்கடி கேட்பாரு, என்னடி ஒரு யோசனை தூரம் போயிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒரு யோசனை தூரம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை வரும்போது அடுத்த சிந்தனை உடனே மாறிடும். ஒன்னு நினைச்சிட்டு இருப்போம், அடுத்தது ஒண்ணு மாறிடும். சிந்திக்காம நேரமே இருக்க முடியாது. அந்த ஒரு யோசனை என்பது குதிரை அந்த நம்ம நினைக்கும் போது எவ்வளவு தூரம் தாண்டுகிறதோ அது ஒரு யோசனை தூரம் அப்படின்னு கணக்கீடு இருக்கு. குதிரை எவ்வளவு தூரம் தாண்டும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை செய்யும் போது குதிரை 8 மைல் போகுமா. அப்ப 8 மைல் போற வரையிலும் நம்ம ஒரு சிந்தனையில இருப்போம். 8 மைல் தாண்டோன்னா வேற சிந்தனைக்கு போயிருவோம். அதுதான் ஒரு யோசனை தூரம் அப்படின்னு சொன்னாரு. இது புது அளவீடா இருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.